சூப்பர் ஃபைட்டர் இந்த நாட்டில் நடைபெறும் முதலாவது விளையாட்டு ரியாலிட்டி நிகழ்ச்சியாகும். நியூஸ் ஃபர்ஸ்ட் MTV MBC ஊடக வலையமைப்புடன் இணைந்து MAS ஹோல்டிங் நிறுவனம் இதனை நடத்துகின்றது. தொலைக்காட்சி ரசிகர்களுக்கு புதிய அனுபவத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த நிகழ்ச்சி இன்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பமானது. இன்றும் இதிலும் எப்பொழுதும் பல்வேறு புதுமைகளை படைத்து வருகின்ற நியூஸ் ஃபர்ஸ்ட் எங்களுடைய நாட்டின் முதற்தர செய்தி வழங்குனராக பல்வேறு சாதனைகளை இந்த காலகட்டத்திலே படைத்திருக்கிறது. சூப்பர் ஃபைட்டர் புதிய ரியாலிட்டி நிகழ்ச்சியின் அங்குராட்பண வைபவமான ஊடகவியலாளர் சந்திப்பு கொழும்பில் உள்ள நியூஸ் ஃபர்ஸ்ட் தலைமையக வளாகத்தில் இன்று மாலை நடைபெற்றது. சர்வதேச தரத்திலான குத்துச்சண்டை அரங்கில் இந்த வைபவம் நடைபெற்றமை விசேட அம்சமாகும். இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் MTV MBC ஊடக வலையமைப்புகளின் நிறைவேற்று பணிப்பாளர்களான நீட்ரா வீரசிங்க, சாந்தி பகிர்தன், ஷவான் டேனியல் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். MAS ஹோல்டிங்ஸ் நிறுவனம் சார்பாக அதன் பணிப்பாளர் டான் கோமஸ் இந்த நிகழ்வில் இணைந்து கொண்டிருந்தார். இலங்கையில் 25 மாவட்டங்களும் உள்ளடங்கும் வகையில் 15 வலயங்களாக பிரித்து இதனை நாம் முன்னெடுக்க உள்ளோம். ஆரம்ப பிரிவில் ஒரு எடைப்பிரிவில் 25 வீரர்கள் வீதம் 4 எடைப்பிரிவுகளில் 100 பேரை தெரிவு செய்ய உள்ளோம். அந்த 100 பேரில் 16 பேரை தெரிவு செய்து அவர்களை குழாம்படுத்தி 8 ஆக குறைத்து அந்த 8 பேரில் வெற்றியாளரை தேர்ந்தெடுத்து கடைசியாக தெரிவு செய்யப்படும் 4 வீரர்களை தொடர்ச்சியாக பயிற்சிகளில் ஈடுபடுத்தி முன்னோக்கி எடுத்துச் செல்ல எதிர்பார்க்கிறோம். ඊළඟ රන් පදක්කම එන්නේ කොළඹින් නෙමෙයි. அடுத்த தங்கப்பதக்கம் கொழும்பிலிருந்து அல்ல கிடைக்கப் போகிறது. ஒன்று கிளிநொச்சியிலிருந்து அல்லது கொக்கலவிலிருந்து, அப்படி இல்லாவிட்டால் ஹம்பாந்தோட்டையிலிருந்து. நமது கிராமத்து பிள்ளைகளுக்கு நாம் கை கொடுத்தால் முதல் 3 இடைப்பிரிவுகளில் இலங்கைக்கு ஒலிம்பிக் தங்கப்பதக்கம் ஒன்றை வெற்றி கொண்டு வர முடியும், அல்லது பொதுநல வாய விளையாட்டு விழாவில் அதனை அடைய முடியும். පොදුරාජ්‍ය මණ්ඩලීය තරගාවලියකින් ගෙන්නන්න. මම හිතන්නේ කැපිටල් මහරජා සංවිධානය கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் சுமார் 70 வருடங்களாக இலங்கையில் தமது பொறுப்பை சரிவர நிறைவேற்றியுள்ளது. இந்த 70 வருடங்களுக்கு மேலான காலகட்டத்தில் எட்ட முடியாத சாதனைகளை செய்துள்ளது. பொதுவாக நாம் வளமைக்கு மாறான பல விடயங்களை அறிமுகப்படுத்தி அவற்றை மிக சிறப்பான நிலைக்கு கொண்டு சென்று வெற்றி அடைந்துள்ளோம். குத்துச்சண்டை போன்ற விளையாட்டுகள் மிகவும் பிரசித்தி பெற்றவையாகும். அத்தகைய விளையாட்டை கிராமத்துக்கு எடுத்து சென்று அங்குள்ள திறமையானவர்களை வெளிக்கொணர்ந்து அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுப்பது குத்துச்சண்டையில் மாத்திரமல்ல, சகல பிரிவுகளிலும் கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் நிறைவேற்றியுள்ள விடயம் என்பதனை எம்மால் பெருமையுடன் கூறிக்கொள்ள முடியும். දෙනේක මම හිතන්නේ කැපිටල් මහරජා සංවිධානය බොක්සිං විතරක් නෙමෙයි හැම ක්ෂේත්‍රයකම කරපු දෙයක්. ඉතින් ඒ ගැන අපි හුඟක් ආඩම්බර වෙනවා. 20 வருடங்களுக்கு முன்னர் இலங்கையில் ஊடகத்தை ஆரம்பித்த போது நாம் ஊடகத்துறையில் ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தினோம். புதிய பல விடயங்கள் மக்களின் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாறியது. ஆகவே நாம் பீப்பிள்ஸ் சேனல் என அடையாளப்படுத்தப்பட்டோம். செய்திகளை பார்த்தால் அதன் துணிப்பொருளாக உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி என அமைந்துள்ளது. அதே போன்று எம்மால் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என எமக்கு தெரியும். புத்தாக்கம் நீண்ட தூரத்திற்கு எம்மை இட்டு செல்கின்றது. இதன் மூலம் ரசிகர்களுக்கு சிறந்த அனுபவம் கிடைக்கும். சூப்பர் ஸ்டார், டான்சிங் ஸ்டார், லட்சாதிபதி ஆகிய நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்தியதாக ஸ்டேன் கழக தயாரிப்பாளர்கள் நம்பிக்கை கொண்டுள்ளனர். அதே போன்று இந்த நடவடிக்கையூடாக விளையாட்டுத் துறையில் சிறந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும். அதே போன்று விளையாட்டில் ஈடுபட ரசிகர்களுக்கு ஆர்வம் ஏற்படும். அத்துடன் இந்த நிகழ்ச்சியூடாக அனுபவத்தை பெற்றுக்கொள்ள அனைவருக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கும் என நான் நம்புகின்றேன். The same and also motivate them to participate in sport, and we hopefully will achieve this through doing such productions, bringing to the viewers, and I think this is going to be a great opportunity for all of us to be experiencing. இலை மறைக்காயாக உள்ள கிராம மட்டத்து இளம் குத்துச்சண்டை வீர வீராங்கனைகளை தேசிய மற்றும் சர்வதேச தரத்துக்கு வெளிக்கொணர்வதே இந்த விளையாட்டு ரியாலிட்டி நிகழ்ச்சியின் பிரதான இலக்காகும். இந்த நிகழ்ச்சி இலங்கை பயிலுனர் குத்துச்சண்டை சங்கம், இலங்கை பாடசாலைகள் குத்துச்சண்டை சங்கம் ஆகியவற்றின் பூரண கண்காணிப்பின் கீழ் நடைபெறுகிறது. சூப்பர் ஃபைட்டர் ரியாலிட்டி நிகழ்ச்சியின் அங்குராட்பண விழா 2 கண்காட்சி குத்துச்சண்டை கோதாக்களுடன் அரங்கேறியது. முன்னாள் தேசிய சாம்பியனான மஞ்சு அன்னி ஆராய்ச்சி மற்றும் நடப்பு தேசிய சாம்பியனான கான் ஜாவீர ஆகியோரின் பங்களிப்பில் இதன் ஒரு கோதா நடைபெற்றது. இலங்கையில் சகல மாவட்டங்களையும் உள்ளடக்கும் வகையில் முன்னெடுக்கப்படும் இந்த நிகழ்ச்சியின் முதலாவது தெரிவு போட்டி எதிர்வரும் 13ஆம் 14ஆம் தேதிகளில் கம்பகா பண்டாரநாயக்க வித்யாலயத்தில் நடைபெற உள்ளது. சூப்பர் ஃபைட்டர் ரியாலிட்டி நிகழ்ச்சி எதிர்வரும் 25ஆம் தேதி சிரசு டிவியில் ஒளிபரப்பப்பட உள்ளது.